வணக்கம். இந்த பதிவு கடகலக்கண நண்பர்களுக்கு 64 நாட்களில் குரு பகவான் கேதுனுடைய நட்சத்திரமான அஸ்வினியில் பயணிக்கிறார். மேஷ ராசியில் வக்ரகதியில். இது பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால அந்த குரு நமக்கு கேது மாதிரி செயல்பட போகிறார் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. இப்போ கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதி 6ஆம் அதிபதி குரு. கடகத்தில் குருவினுடைய கடைசி பாதம் இருக்குது. ஆனாலும் கூட 3 பாதங்கள் 4, 8, 12 இருக்குது. கடகத்துக்கு 4ஆம் இடத்துலையும், கடகத்துக்கு 8ஆம் இடத்துலையும், கடகத்துக்கு 12ஆம் இடத்துலையும், துலாம், கும்பம், மிதனம், இந்த கெட்ட ஸ்தானங்களில் தான் குருவினுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்பேற்பட்டவர் 10ஆம் இடத்துல இருக்கிறாருங்கிறது என்ன அப்படின்னா, வேலை சார்ந்த விஷயத்துக்கு ஆக்டிவேஷன் பண்ணுவார். ஆனால் அந்த இடத்துல கேது மாதிரி செயல்பட போகிறாருங்கும்போது கேது இருக்கிற இடத்த நம்ம பார்க்கணும். அப்போ கடகத்துக்கு கேது என்ன மாதிரியான ஒரு பொட்டன்ஷியலாக செயல்படக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடமான சிம்மத்தில் மகம் நட்சத்திரம் இருக்குது, 6ஆம் இடமான தனுசில் மூல நட்சத்திரம் இருக்குது, 10ஆம் இடமான மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. இந்த 2, 6, 10ங்கிற கான்செப்டில் கேது இயங்கக்கூடியவர். அந்த கேது 3ஆம் இடத்துல இப்போ இருக்கார். இப்போ இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அருளுக்கு நல்லது, உறவுக்கு நல்லது, பொருளுக்கு நன்மை இல்லைன்னு அர்த்தம். அதாவது பொருளுக்கு நன்மை இல்லைங்கிறத விட தீமை செய்யாது, ஆனால் பெருசாக வளர்க்காது. இப்போ 10ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 10ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2ஆம் இடமும் 6ஆம் இடமும். அந்த அளவுக்கு 2ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ இந்த குரு பகவான் உட்கார்ந்த நட்சத்திரம் இருந்தது அப்படின்னா, அது முதல் தரமான யோகம், நல்ல அமைப்பு தான். ஆனால் இப்போ 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா, இருக்கிற வேலை அவ்வளோவா திருப்தி இல்லையே, என்ன பண்ணலாம், ஏதாவது மாற்றிக்கலாமா, இல்லை மாற்றத்துக்கு நமக்கு வாய்ப்பு வருமா, அப்படி மனக்குழப்பங்கள் ஏற்படும். மாற்றி போனால் தான் நல்லா இருக்குமா, மாற்றுற அளவுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறோமா, இது எல்லாமே திங்கிங் வரும். ஆனால் மாற்றத்திற்கான எண்ணத்தை கொடுக்கும். அவரவர்களுடைய ஜாதகத்தில் திசாபுத்தி அந்தரங்கள் வழியாக வேலை ஸ்தானத்துக்கு தொடர்புகள் பெற்றிருந்தால், இந்த குருவோ கேதுவோ தொடர்பு பெற்றிருந்தால் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். அப்போ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நல்லா இல்லை, நல்லா இருக்கிறதுக்காக நான் மாறுறேன் அப்படின்ட்டு நம்ம போகலாம். அதே போல் இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்து விட்ரும். ப்ரெசன்டேஷன் பவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஆடு எப்படி எல்லா மக்களையும் கவருது, அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற அறிவுத்திறனை வெளிப்படுத்துவதற்கு ஒரு மீடியாவை பயன்படுத்துறது, ஒரு மெசேஜ் மூலமாக அல்லது ஒரு செய்தி தொடர்பு சாதனங்கள் வழியாக நம்ம இயங்கிறது, இது எல்லாமே அறிவு சார்ந்த விஷயங்கள் தான். இந்த அறிவு சார்ந்த ஈடுபாடுகள், அது ஆன்லைனு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு மற்றும் டிசைனிங்கு, இப்போ சினிமா துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடிட்டிங்கு, கம்யூனிகேஷன், ஐடி லைனு, கமிஷன் துறை, இது எல்லாத்துலேயுமே ஒரு உயர்வை கொண்டு வந்துடும். அப்போ இது ஒரு நல்ல பாயிண்ட்டு தான். அதனால் குரு கேது அப்படிங்கிறது காரக ரீதியாக என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு நன்மை தரும். இப்போ நம்மளுடைய வேலையே ஒரு நிதித்துறையில் இருக்குது, நீதித்துறையில் இருக்குது, சட்டத்துறையில் இருக்குது, ஆன்மீகம் சார்ந்த துறையில் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த குருவுக்கும் கேதுவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது சிறப்பை கொடுக்கும். அப்போ நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் பவர்னால், நம்மளுடைய அணுகுமுறையினால், நம்ம அறிவாற்றலை நம்ம வெளியில் கொண்டு வர்றதுக்கு உண்டான அந்த சூழல் உருவாகிறதுனால நமக்கு மேன்மைகள் கிடைச்சிரும்.
அப்போ இது ஒரு நல்ல பலன் தான். 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறது, அது 3ஆம் இடத்தில் இருக்கிற கேதுவை போல செயல்படுகிறது. இந்த கேது என்பவர் நமக்கு 2, 6, 10 என்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பதனால பணவரவு, தொழில், உத்தியோகம், பதவி, சொந்த தொழில் இது எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட் பண்ணுற நட்சத்திரம் தான் கேது. ஆனால் இந்த 3ஆம் இடம் என்பது ஒரு மாற்றத்தை பண்ணி அதை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் சொல்ல வருது. ஒரு சிலருக்கு ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளேயே ஒரு கன்சர்னுக்குள்ளேயே இன்டர்னல் சேஞ்சஸாக நடக்கும். டிபார்ட்மெண்ட்டு மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நடக்கும். ஸோ அது மாதிரி கூட சில பேருக்கு ஏற்படும். ஸோ நம்மளுக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும் மன எழுச்சிகள், மன நிலைகள் மாற்றத்தை தேடி சந்தோஷப்படும். தாய் வழி உறவுகள், வாகனம், வீடு கட்டுறது, வாங்கிறது இதுக்கு கொஞ்சம் தடைகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில். குழந்தைகள் வழி சந்தோஷம் நல்லாயிருக்கும். வேலை வளர்ச்சிகள் நல்லா கொண்டு போகும். ஆனாலும் கூட இந்த மாற்றம் பண்ணி தான் ஒரு ஏற்றம் கிடைக்குங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும். கணவன் மனைவி உறவுக்கு சாதகமாக இருக்கும். அனைத்து உறவுகள், இப்போ பெற்றோர்கள் உறவுகள், பூர்வீக ஸ்தானம் இதுகளுக்கெல்லாமே சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஒரு மூலதனம் பண்ணலான்னா கொஞ்சம் முடியாது. ஏதாவது இடம் விட்டு இடம் போகிறது அல்லது ஒரு வீட்டை விற்கிறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு சாதகமாக இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குரு கேது இந்த திசாபுத்தி அந்தரங்கள் போகிறவங்களுக்கு இது பெர்ஃபெக்டாக நடந்துடும். அதே சமயத்தில் ஒரு சில பேருக்கு 8, 12 தொடர்பாக இருந்தால் ஒரு ஜாதகத்தில் தங்களுடைய ஜாதகத்தை நம்மளுடைய நட்சத்திர சூத்திர முறைப்படி கணித்து பார்க்கணும். அதில் 12 பாவ உபநட்சத்திரங்களில் 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக குரு கேதுகள் இருக்கும் பொழுது, அப்போ கேது 8, 12 தொடர்பாக இருந்தால் குரு அதில் போகும்போது அந்த குரு சார்ந்த துறையின் மூலமாக நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோம். இப்போ குருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைன்னு எடுத்துக்கலாம், நம்மளுடைய நிதி ஆதாரம்னு எடுத்துக்கலாம், பணம் போடுறதுன்னு எடுத்துக்கலாம், அல்லது சட்டத்துறையில் வர்ற சிக்கல்னு எடுத்துக்கலாம். இப்படியெல்லாம் நம்ம அதில் கணக்கெடுத்துக்கணும். அதே குருவே 8, 12 இருந்து கேதுவில் போகும்போது கேது 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த கம்யூனிகேஷன் எரர் வர்றது, மனசில் சித்தப்பிரமை கோளாறுகள் வர்றது, ஸ்ட்ரெஸ்ஸுனால் ஒரு சரியான நார்மலாகவே இல்லை அப்படிங்கிற நிலைக்கு ஆளாகிறது, மனசில் மன அழுத்தம் ஏற்படுகிறதுன்னு சொல்கிறோமையா, அந்த மாதிரி அவஸ்தைப்படுறதுக்கெல்லாம் காரணமாகும். அப்போ ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது, அந்த நட்சத்திரம் எந்த பாவத்தில் இருக்குங்கிறது மேலோட்டமான இப்போ நம்ம சொல்கிற ராசி பலன் பார்வை. கடகலக்கணத்துக்கு இந்த பாவங்களை இயக்குதுன்னு சொல்லிடுறேன். ஆனால் நம்ம ஜனன ஜாதகத்தில் எந்த பாவத்தினுடைய அதிகாரியாக இந்த 2 பேர் வர்றாங்கங்கிறத வச்சு தான் நம்மளுக்கு உண்மையான ரிசல்ட்டை கொடுக்கும், நமக்கு கேள்விக்கு தேவையான பதிலை கொடுக்கும். இதுதான் நவீன நட்சத்திர ஜோதிட சூத்திர முறை என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.